ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நீங்கள் வீட்டில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 93 டேட் வித் பாம். ஓப்பனிங்லேயே ரிபப்ளிக் ஆஃப் ஈஸ்ட் காய்ஸ்டியோ தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா ஜல்சா பண்ணிட்டு இருக்காப்புல ஒரு ஆஃபீஸர். ஸோ இந்த ஆஃபீஸரோட பேர் பார்த்தீங்கன்னா மசடோர டியாகோ. ஸோ இவர் இங்கே இருக்கிற பெண்களை வச்சு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது வெளியே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிங் வந்து அசல்ட்டை போட்டு தள்ளிட்டான். மெர்ரியம்னே நம்ம கிங்கு கூப்பிட்டுக்கலாம். ஸோ மெர்ரியம் அப்புறம் தன்னோட 3 ரால் கார்ட்ஸ் எல்லாமே உள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க. என்னது இன்ட்ரூடர்ஸா? அவங்க எல்லாத்தையுமே வெளியே போட்டு தள்ளுங்க, உள்ளே வரவிடாதீங்க, நான் இந்த இடத்துல முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டியாகோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. சரி நீங்கள் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல அதேமாரி வந்திருக்கக்கூடாது, பட் நீங்கள் அதே மாரி வந்துட்டீங்க, இனிமேல் நீங்கள் இருந்து தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா நென் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இவரோட சக்தி பார்த்தாலே இவங்களுக்கு எல்லாமே தெரிய வருது. கிங் உங்களுக்கு அது ஃபீல் ஆகுதா அப்படின்னு நெஃபர்பிட்டர் சொல்கிறா. நான் அதை பார்க்க கூட தேவையில்ல, இந்த சக்தியை வச்சு என்னால் உணர முடியுது. ஸோ இவன் கண்டிப்பாக ஒரு ரேர் ஹியூமனாக தான் இருப்பான் அப்படின்னு கிங் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காராப்புல. ஸோ இவனுக்கான சாப்பாடு இப்போ நல்லா கிடச்சிருச்சு அப்படின்னு மரியாதையே அங்கே நில்லுங்க அப்படின்னு அந்த நியூஸர் சொல்லும்போது அவனோட தலையை ஒரே போட்டு 2 பொடி பொழந்துருச்சு. பொழந்ததுக்கப்புறம் அவனோட மூளை எடுத்து கிங் சாப்பிட்றான் பாருங்க. ஸோ அந்த உணவு இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த சாப்பாடு அவன் சாப்பிடும்போது அவனோட உடம்புல ஏகப்பட்ட சக்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சாப்பாடு உண்மையிலேயே ரொம்பவே அருமையாக இருக்குது, இந்த சக்தி எனக்கும் அளவில்லாமல் கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேர் ஹியூமனோட பிரெயின் நம்ம சாப்பிட்டனால இவனுக்குள்ள சக்தி ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் நெஃபர்பிட்டோக்கு புரியுது தன்னோட சக்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிங்கோட சக்தி எந்த அளவுக்கு ஒரு ரேர் ஹியூமன்ஸோட பிரெயினை வந்து சாப்பிட்றாரோ அந்த ரேர் ஹியூமன்ஸோட ஆரா எல்லாமே நம்ம மெர்ரியமுக்குமே வந்து அவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டியோகாவை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பையன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெண்களோட ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஷோ முடிஞ்சோடனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. டப்புன்னு அந்த இடத்துல இவங்க 3 பேருமே வந்தோடனே ஹே யார் நீங்கள் இன்ட்ரூடர்ஸ், மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிருங்க, இல்லைன்னா நான் உங்களை கொண்டு போட்டுருவேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் இருக்கிற இடத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் ஒன்றும் அந்த அளவுக்கு சக்தி வந்தவனே இல்லை மாதிரி தெரியலையே, இவன் இந்த ஊருக்கு எல்லாமே கிங்கா, எனக்கு இது ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு இருக்கும்போது ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி ஏர்த்தில் சக்தி இல்லாத ஒருத்தர் தான் இந்த இருக்கிற எல்லாத்தையுமே ஆளுவாங்க. ஸோ அவங்க வந்து சக்தி இல்லாமல் அறிவு இல்லாமல் எல்லாமே பண்ணுவாங்க, பட் இவங்க தான் எல்லாத்துக்குமே தலைக்கு மேலே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இந்த லட்சணத்தில் இருந்தால் எப்போ உலகம் முன்னேறும்? ஏன்னா ஒரு சக்தி வந்து இருந்தால் தானே ஏதாவது ஒரு சக்தி வரும்போது அதை எடுத்து சண்டை போட முடியும். இந்த அளவுக்கு இருந்தால் அப்புறம் எப்படியெல்லாம் நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கிங்கு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. மரியாதைங்கிறது போயிருங்க, இல்லை என்னை வெறும் பேத்திக்கிட்டு இருக்காதீங்க, உங்களை நான் கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டியோகோ பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு அடி தலை அப்படியே 2 பொழந்துருச்சு. ஸோ அவனாலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் பண்ண முடியாது, செத்துட்டாங்க. பை த வே இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய ஹியூமன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க நம்ம சோல்ஜர்ஸுக்கு ஃபீட் ஆவாங்களே தவிர மற்ற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம அவங்கள யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களை விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களோட கேவலமான மூளைகளை நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் உங்ககிட்ட அந்த மாடு பன்னி எல்லாமே எத்தனை கெஞ்சி இருக்கும், நீங்கள் அதை சாப்பிட்றதுக்காக அதை நீங்கள் விடாமல் இருந்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிங்கி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஹியூமன் ப்ராசஸ் இம்ப்ளான்மெண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முடிவு எடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் இங்கே நம்ம கானுக்குள்ளவுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவங்களோட வீட்டுக்குள்ளே போகும்போதே அந்த ஆக்ரோஷத்தை இவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இவங்களை என்ஜிஎல்கள் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம கானுக்கிலுவா வந்து வாக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே பாம்புக்கு எதுவுமே பண்ணல. அதனால் கதவு திறந்து பார்த்தாலே தெரியுது ஆக்ரோஷத்தில் இருக்கிறா. கானை கொல்லணும் அப்படின்னு ஒரே வெறியில் அங்கே இருக்கிற ஏகப்பட்ட பொம்மைகளை கான் மாதிரி செஞ்சு குத்தி குத்தி கொண்டு போட்டுட்ருக்கிறா. இவன் இந்தளவுக்கு பிரச்சனை ஏறப்பாலாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே செம ஷாக்கிங்காக இருக்குது. நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு தெரியுமா, என்னை என்ஜிஎலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு என்னை ஏமாத்திருக்கிறீல, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் பாரு, உன் உடம்புக்குள்ளே 1000 ஊசியை நான் இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாம்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி என் உடம்புலையே ஏற்றிக்கோ, நானும் வேறு வழி இல்லாமல் வாக்கு கொடுத்துட்டேன், ஸோ அதை நான் மீறிட்டேன், என்னை மனுஷர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பை த வே நான் உன்னை அந்த மாதிரி ஊசியில் குத்துறதும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் பட் இல்லை இருந்தாலுமே உனக்கு பிடிச்சதுன்னா அதை செஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் சொல்கிறத நீ செஞ்சாகணும் அப்படின்னு பாம் சொல்கிறா. என்ன வேணும் அப்படின்ட்டு கான் கேட்கும்போது நீ என் கூட அவுட்டிங் வரணும் அப்படிங்கிறாங்க. என்னது அவுட்டிங்கா, சரி நான் வரேன் அப்படின்னு கான் ஒத்துக்கிட்டான். டே பைத்தியம் இது பிடிச்சிக்கிச்சா, அவ கூட எதுக்கிட்ட நீ அவுட்டிங் போகிற அப்படிங்கிறாங்க. கிலுவா இது எனக்கும் கானுக்கும் இருக்கிற பிரச்சனை, நீ நடுவில் குறுக்க வராத. ஸோ நானும் அவனு தனியாக போய்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக குறுக்க வர? அட நானும் கானும் தனியாவா, அது யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருக்கிறா. டேய் நிஜமானது நீ அவ கூட வெளியே போக போறியா, ஒரு தடவை 2 தடவை யோசிக்கிட அப்படின்னு கிலுவா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நான் மறுபடியும் சொல்கிறேன், எதுக்காக இப்படி தலையிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நானும் கானும் இன்றைக்கி டேட்டிங் போகிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாம் சொல்லும்போது ஆக்சுவலி நான் இன்றைக்கி வர முடியாது, ஏன்னா இன்றைக்கி நானும் கிலுவாவும் சேர்ந்து ட்ரைனிங்க்கு போக போகிறோம், அதனால் நீ என் கூட ட்ரைனிங் வரலாம், ஒரு டேட்டிங் மாதிரி கிடையாது, நீ சும்மா எங்களோட அவுட்டிங் வரதானே வந்துக்கலாம், ஆக்சுவல் டேட்டு நம்ம வேணால் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் கானு.
என்ன சொல்லிட்டு இருக்கிற? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவுட்டிங் போலான்னு சொன்னேன். அதுக்குள்ள நீ இப்போ வேணாம் நாளைக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்கிற. என்ன காரணம் அப்படின்ட்டு இருக்கும்போதே, ஆக்சுவலி நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன். அந்த சர்ப்ரைஸை நாளைக்காக தான் உனக்கு காட்டலான்னு இருக்கிறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நாளைக்கு நீ நான் வேணா ஆக்சுவலா அஃபிஷியல் டேட்டிங்கே நம்ம போலாம். இன்னைக்கு நம்ம ட்ரெய்னிங் வேணா போலாம். நீ வரதுனா வா, இல்லைன்னா இங்கேயே இரு. ஏன்னா நானும் அவனும் இப்போ நாம ஜிம்முக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ! எனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வேற வச்சிருக்கிறியா? எனக்கு அத யோசிச்சு பார்க்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. எனக்காக நீ சர்ப்ரைஸ் குடுக்குறேன்னு நெனச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நான் ஒரு நாள் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் ஒரு நாள் பொறுமையா இருந்துக்கிறேன். பை த வே நீ இத முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் இவ்வளோ கோவப்பட்டுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஐய்யய்யோ! இவ என்ன டேட்டிங்ன்னு இத்தன தடவ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு தான் டேட்டிங்கிற வார்த்தை வித்தியாசமா இருக்குதா? இல்ல இவனுக்கு அது விஷயம் பழகி போயிருச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிலுவா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா நாளைக்கு நம்ம புல்லட்டின் போர்ட்ல 10 மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம் கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு ட்ரெயின் பண்ண வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா நிஜமாலுமே நீ அவகிட்ட டேட்டுக்கு போறதுக்கு தான் வாக்கு குடுத்தியா அப்படிங்கும்போது, வேற என்ன பண்றது குடுத்துட்டேன். அப்புறம் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன டேட்டுக்கு போயிருக்கிற அப்படிங்கும்போது, ஓ போயிருக்கனே அப்படின்னு சொல்றான். இவனுக்கு கள்ள தூக்கி போட்ட மாரி இருக்குது. ஆக்சுவலி நான் என்னோட ஆன்ட் மீட்டோ கூட தான் நான் டேட் போயிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி வேற யார் கூட போயிருக்கிற அப்படிங்கும்போது, இல்ல அங்க கடற்கரை ஓரத்துல நெறைய பெண்கள் வருவாங்க. அவங்க சின்ன பசங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சில பேர் என்கிட்ட நல்லா வழிவாங்க. அவங்களுக்கு டேட்டிங் போணும் அப்படின்னு சில விஷயங்கள நானுமே சொல்லிக் குடுப்பேன். இந்த மீன் பிடிக்கிறது எப்படி, அதெல்லாமே எப்படின்னு சொல்லிக் குடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இவன பார்த்தா ரொம்ப பெரிய பையன் மாரி இருக்கிறான். ஸோ இவன் நிஜமாலுமே ஆக்சுவலா ஒரு பெரிய பையன் தானாட்டுருக்குது. நெறைய பொண்ணு கூட டேட்டிங் போயிருக்கிறான் அப்படின்னு இங்க கிலோ நினச்சுக்கிட்டு இருக்கிறான். சரி நீ டேட்டிங் போயிருக்கிற அப்படின்ட்டு இருக்கும்போது, நான் டேட்டிங்லாம் கிடையாது. எனக்கு ஒர்க் ஏகப்பட்டது தலைக்கு மேல இருக்குது. நான் அசஸின் வேலையில தான் முழுக்க ஈடுபட்டு இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்பவுமே உன் கூட தானே இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் அவனுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. பிஸ்கி சொன்னது தான். ஸோ நான் மறுபடியும் உன் கூட போகக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். பட் எனக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கல் நெஞ்சுக்கார மாரி சோகமா இருக்கிறான். இன்னொரு பக்கம் நக்கல் தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியாகணும். ஏன்னா கைட் நாங்கள் ரிட்ரீவ் பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியே ரொம்பவே சந்தோஷம். நான் உன்னை பார்க்க வரட்டேன் அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் வரதுக்கு எப்படியும் ஒரு 3 நாள் ஆகும். நீ கைட்டை பார்க்கறதுக்கு தயாராக தான் இருக்கிறியா? ஏன்னா கைட்டு எனிமியோட மைண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கிறாப்ல. ஸோ அவர் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத. நீ கைட்டை மட்டும் இங்கே கூட்டிட்டு வா. அவரை பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அவர் எப்படி இருக்காருன்னு நாங்கள் பார்த்தே தான் ஆகணும். ஸோ நீங்கள் அவர் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி கைட்டு நம்ம திரும்ப கிடச்சிட்டாராமாண்டா, அவர் உயிரோட தான் இருக்காரு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான். அப்படின்னா இன்னொரு 30 நாள் உன்னை பாதுகாத்தா மட்டும் போதும். என்னோட வேலை முடிஞ்சிடும். நானும் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு இங்கே கீழே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் சீட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே நகரத்துக்குள்ளே பூந்துட்டான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு ஒரு மிருகம் வந்திருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு தெரியும் இது எல்லாமே ஒரு சாப்பாடு அப்படின்னு. புது சாப்பாடு எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற பெண்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறான். காட்டுப்பகுதிக்குள்ளே ஏதோ ஒரு செடியை பார்த்தீங்கன்னா நம்ம கான் பொறிச்சிக்கிட்டு இருக்கிறான். கான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த புதருக்குள்ளே அப்படிங்கும்போது, இதை நான் பாம்புக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுக்கலான்னு இருந்தேன்டா, அதனால தான் நான் இந்த எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கிழிஞ்சிச்சு போ நீ கிஃப்ட் வேறு கொடுக்குறிய அதில் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கில்லு அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஏதாவது ஒரு கேமரா ஆண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் தோற்றுருவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல எங்களுக்குமே அந்தளவுக்கு சக்தி இல்லை. நம்ம கானாலையும் நென்று யூஸ் பண்ண முடியாது. அவனுக்கு ஒரு 30 நாள் வந்து நென்று யூஸ் பண்ண முடியாது. அவனை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல அந்த கேமரா ஆண்ட்ஸ் வந்துச்சுன்னா என்னோட பயத்தினாலையுமே நான் அவங்கள காப்பாற்ற முடியாது. ஸோ என்ன ஆனாலுமே சரி நான் மற்றவங்களை காப்பாற்றியே தான் ஆகணும். கானையுமே ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு கிலுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா ஒரு கோலாக்கரடி. அது பார்த்தீங்கன்னா அப்படியே குதிச்சு போயிட்டு இருக்குது. இதை பார்த்தா இவ்வளோ நேரம் பயந்தான். சரி வா நம்ம கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள சீட்டு அங்கே இருக்கிற எல்லா மனுஷங்களுமே கொண்டதுனால போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற நிறைய மனுஷங்களை நம்ம சீட்டு கொண்டு போட்டதால மரியாதையாக அங்கேயே அசையாத அசைஞ்சினா நாங்கள் சுட்டுருவோம். ஸோ 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைமிங் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மனுஷங்க ஏன் எப்படி போர் அடிக்கிறாங்களோ தெரியவில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க கவுண்டர் முடிச்சதுக்கப்புறம் கன்னை ஃபயர் பண்ணுறாங்க பாருங்க. அப்படின்னா எனக்கு இது சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லட் அவன் பக்கத்தில் நெருங்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல அப்படி தப்பிச்சு போயிட்டு போலீஸ்காரங்களோட கன் பிடிச்சிருக்கிற அந்த விரலை பார்த்தீங்கன்னா வெட்டிடுறாங்க. நீங்களே என்ன பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களோட விரலை பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ என் வேகத்துக்கு ஈடு கொடுக்கறக்கு இந்த இடத்துல எவனுமே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கே பார்த்தீங்கன்னா இவன் சவால் விட்டுட்டு இருக்கிறான். இங்கே ஒரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே பீதியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்வா இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஸோ பட்டா சிட்டியில் 7 மக்களை பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஹியூமன் ப்ரீடை பார்த்தா ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது மேஜிக்கல் பீஸ்ட்டாக தான் இருக்க மாட்டேருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பிரச்சனைகள் இங்கே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு அங்கே நியூஸில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம கிலுவோமே அவனோட மேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவங்க இருக்கிறது மேரா சிட்டி அண்ட் இவங்களுக்கு நடுவில் இருக்கிறது ஒரு மவுண்டைன் இருக்குது. ஸோ அந்த மவுண்டைன் தான் பட்டா சிட்டிக்கும் இவங்களுக்கு இருக்கிற சிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இடையூறாக இருக்குது. அதனால் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிலுவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். சரி கிலுவான் நானும் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. ஸோ இவங்க புல்லட் ஆன் போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அவன் மீட் பண்ணுறதுக்காக இங்கே பாம் வரதுக்கு மட்டும்தான் பாக்கி இருக்குது. கான் இங்கே இருக்கிறான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம பாம் தான்.
ஸோ இவன் ரொம்பவே அழகா இருக்கிறான். இங்க கானுக்கு யாரு எது புரியுதுன்னு புரியவே இல்ல. "ஏய் நான் தான் மறந்துட்டியே" அப்படிங்கும்போது, "பாம் நீ அது? நான் உன்ன பார்க்கறதுக்கு அடையாளமே தெரியல. நிஜமாலுமே நீ எது?" அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் கிலோவுக்கு செம ஷாக்கிங். "யார்றா அவ? இவ வித்தியாசமா இருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ ரொம்பவே அழகா இருக்கிற பாம்" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். "வேணா கத்தாத, என்னை எம்பாரசிங் பண்ணாத. மத்தவங்க எல்லாருமே என்னை பத்தி என்ன நினைப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ வெட்கப்பட்டுக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு போய்க்கிட்டே இருக்கிறா. இப்ப நம்ம கில்லுவுக்கு ஆக்சுவல் வேலையே கானுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் கான் எங்கெங்கெல்லாம் போகிறானோ அப்படியே ஃபாலோ பண்ணி ஜிம்முக்கு போகிறான் அப்படின்னு நம்ம கான் கிட்ட போய் சொல்லிட்டு இவனை ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம கான் எங்கெங்கெல்லாம் போகிறானோ பார்த்தீங்கன்னா நம்ம கில்லுவா அவனை பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவனை காப்பாற்றுறது யாரு? நம்ம கில்லுவா தானே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கான் என்னென்ன ரொமான்டிக் விஷயத்த எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவன் அதை எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் என்ன ஆனாலுமே சரியா நான் கானை காப்பாற்றியதே தருவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் காட்டுப்பகுதிக்குள்ள இவங்க இவ்வளோ ஆழமா போய்கிட்டு இருக்கிறாங்களே, இதுக்குள்ளே போனால் பெரிய பிரச்சனையாக இருக்க மாட்டேங்குது. இந்த இடத்துல ஒரு கேமரா ஆன்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லுவா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ அவங்க உள்ளே போய்கிட்டு இருக்கும்போதே நம்ம கில்லுவாவுக்கு ஏதோ ஒரு ஆரா சென்ஸ் ஆகுது. இந்த இடத்துல ஏதோ ஒரு கேமரா ஆண்ட் இருக்காட்டிருக்குது. என்னால் அதோட ப்ரெசன்ஸை நல்லாவே உணர முடியுது. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு கேமரா ஆண்ட் வந்திருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? அவங்க 2 பேர்த்துக்கிட்ட போய் நான் ஓப்பனாக சொல்லிட்டேம்மா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம், அந்த மாதிரி நான் ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்லிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. ஏன்னா கானாலையும் 30 நாள் நென் யூஸ் பண்ண முடியாது. நம்ம பாம்பு வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. நானே டைரெக்டாக தான் இந்த பிரச்சனையில எப்படியாவது தலையிட்டாங்கன்னு மாட்டிருக்குது. அதனால் நான் அவங்கக்கிட்ட சொல்லாமல் நான் இந்த விஷயத்த நானே என்னோட பிரச்சனையை எடுத்துக்கிட்டு நான் கானை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவை பார்த்தீங்கன்னா அவனே முடிவெடுத்துட்டான். இன்னொரு பக்கம் நம்ம கானு அந்த டேட்டிங்கில் ரொம்பவே மும்முரமாக இருக்கிறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒரு டேரா போட்டு கொண்டுட்டான். இங்கே கோரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாம்புக்கிட்ட ஷேர் கொடுக்கும்போது வேணா நான் உன் பக்கத்துலேயே கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலக்கொடுமையில எவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? அந்த இடத்துல ஒரு கேமராட்ட வந்துருக்காட்டிருக்குது. இப்போ நான் போய் அவங்கக்கிட்ட டேரெக்டாக சொல்ல வேணாம் அப்படின்னு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அதை நான் டேரெக்டாகவே போய் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு கில்வா காட்டுப்பகுதிக்குள்ளே அந்த கேமராட்ட சமாளிக்கிறதுக்காக போயிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம கானு இங்கே பாம் கூட ஒன்றா டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவன் முன்னாடி காட்டுப்பகுதிக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது இவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம கில்லுவாக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆறை இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அவன் அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே இருந்து இன்னும் ரொம்ப தூரமாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான் நம்ம கான் இருக்கிற இடத்தையே விட்டு. ஸோ நம்ம கிலோ ஒரு இடத்துல போய் நின்றுட்டான். அவனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேமரா ஆண்ட் வருது. அது என்னென்னு பார்க்கும்போதே தெரியுது இவன் ஆரம்பத்திலேயே சந்திச்ச ரேமுட் தான். ரேமுட், நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியத்தோடு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீ தானே அந்த பொடி பையன், என்னை போன தடவை அடிச்சல்ல. ஸோ இந்த தடவை நீ என்னை தோற்கடிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என் சக்தி இப்போ பல மடங்கு அதிகமாக இருக்குது. சரி உன் கூட இருந்தானே அந்த இன்னொரு பையன், அவன் எங்கே போனான்? சரி அவன் இந்த இடத்துல இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன்னோட தலையை வெட்டி உன்னை நான் அப்படியே கதற விட்டால் போதும். இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே எங்கேயாவது இருந்தால் அவன் கண்டிப்பாக இங்கே வந்துட மாட்டான். ஸோ அப்படித்தானே ஹியூமன்ஸ் எல்லாருமே நீங்கள் இருப்பீங்க. அதனால உன்னை நான் இப்போ போட்டு கொல்ல போகிறேன். அந்த சத்தத்தை கேட்டு உன் ஃப்ரெண்டு இங்கே உயிரை விட போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேமட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இல்லை இது நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த சமயத்தில் நான் அவங்ககிட்ட தோக்கக்கூடாது. நான் தோத்தா கண்டிப்பாக கான் இவங்ககிட்ட மாட்டிக்குவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். நான் இந்த சமயத்துலேயும் நான் மற்றவங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸை நான் என்னைக்கு பாதுகாக்கிறது? அதனால் நான் கானை எப்படியாவது காப்பாற்றியதை தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லுவா சண்டை போடுறதுக்காக ரெடியாக இருக்கிறான். அதோட எபிசோடு முடிக்கப்பட்டதே.